வணக்கம் மக்களே. ஜனவரி 16 வியாழக்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகள், அதன் பின்னணியில் உள்ள வரலாற்று செய்திகளையும் அதோட பின்னணியில் உள்ள செய்திகளையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். முதல் செய்தி, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவருடைய சொத்தின் மதிப்பு 100 கோடி 101 கோடி, அதாவது 100 கோடியே 60 லட்சம் சொல்கிறாங்க. அதை அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது இடி அட்டாச் பண்ணியிருக்கு, அதாவது முடக்கியது அப்படிங்கிற செய்தி தான் முன்னால் வந்திருக்கு. இந்த வைத்தியலிங்கம் யார் அப்படின்னா, அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர், தஞ்சாவூரை சேர்ந்தவர். இப்போ அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஒரத்தநாடில். அவர் அதாவது 2011-16 அமைச்சராக இருந்தார், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மீது ஏற்கனவே லஞ்ச புகார் அதாவது அவர் ஒரு நிறுவனத்துக்கு வீடு கட்டித்தரது, அது வீட்டு வசதி வாரியம் ஹவுசிங் போர்டுலேருந்து வீடு கட்டுறதுக்கு லஞ்சம் வாங்கியதா 27 கோடி சம்திங் லஞ்சம் வாங்கினதா அறப்போர் இயக்கம் அவர் மீது குற்ற ஊழல் புகார் செஞ்சுருந்தாங்க. இதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் விசாரணை பண்ணிக்கிருக்காங்க. இந்த நிலையில் இதில் சட்டத்துக்கு புறம்பான மணி டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இவர் மீது அது தனியாக அந்த வழக்கு போய்க்கிருந்துச்சு. இந்நிலையில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்றுக்கு இவருடைய சொத்து மதிப்பு 100 கோடிக்கு மேலே அந்த தஞ்சாவூர் திருச்சி அந்த இதில் இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த சட்டத்துக்கு புறம்பான அந்த பணப்பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் இவருடைய பிளாக் மணி ஆக்ட், அந்த மாதிரி பல ஆக்டுகள் கீழே இவருடைய சொத்தை முடக்கியிருக்காங்க. இதுதான் முதல் செய்தி, ஊழலுக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இஸ்ரோவோட தலைவர், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நாராயணன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவர் இஸ்ரோட தலைவராக போன வாரம் அறிவிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள சோம்நாத் ஓய்வு பெறுகிறார். அந்த சமயத்தில் நேற்றுக்கு பெங்களூரில் இஸ்ரோட தலைவராக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு 2 ஆண்டுகள் பதவி இருப்பார். இதில் என்னென்னலாம் இப்போ அவருடைய காலத்தில் ககன்யான் திட்டம் என்று அழைக்கக்கூடிய விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம், இது பிரதமர் மோடி அவர்கள் பல முறை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அது இவருடைய காலத்தில் நடைபெறும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன், அதாவது இப்போ அமெரிக்காலாம் வச்சுருக்காங்க அப்படிங்களா, ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் இந்த மாதிரி விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைக்கிறது. அதே மாதிரி இனிமேல் அனுப்பக்கூடிய பல சேட்டலைட்டு இதெல்லாம் இவருடைய காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இரண்டாவது செய்தியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, INS போர்க்கப்பல் தொடர்பான 3 உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 போர்க்கப்பல் நம்மளது பிரதமர் மும்பையில் கடற்படைக்கு அர்ப்பணிச்சிருக்கார். அதாவது அட்டாச்சு, சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, கமிஷன்னு சொல்லுவாங்க. அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 3மே நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, வெளிநாடுகள்லாம் இல்லாமல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. INS நீலகிரிஸு, INS அதாவது 3 கப்பல் இது தேய்ச்சிருக்காங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பல் INS நீலகிரி போன்ற 3 கப்பல் INS வர்கீஸ் போன்ற 3 கப்பல் ஒன்று நீர்மூழ்கி கப்பல். இது இந்தியாவில் நம்ம கடற்படைக்கு நமது பிரதமர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் வருது. INS நீலகிரி, INS சூரத், INS வர்கீஸ், இதுதான் அந்த 3. பார்த்திங்கன்னா, ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, இந்த 2024 அதிகமான ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், வாகனங்கள், அது இது பண்ணுறது. அதாவது இது எல்லாமே இந்தியாவில் உள்ள அனைத்து RTO அலுவலகம், போக்குவரத்துறை அலுவலகத்தை மத்திய போக்குவரத்துறை நெடுஞ்சாலைத்துறை இது மூலம் இணையதளத்து மூலம் இணைச்சி வச்சுருக்காங்க. அதில் 2 வீலர், 4 வீலர், 3 வீலர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது எவ்வளவு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படிங்கிறதுல தமிழ்நாடு முதல் 3 இதில் இருக்கான். 3rd மாநிலம் இந்தியாவில் உள்ள 29 மாநிலத்தில் தமிழ்நாடு 3 அப்படிங்கிறாங்க. இப்போ இதனால் என்ன அப்படின்னா, அதாவது இது ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். ஒவ்வொரு வருடமும் புதிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ 2024 மட்டும் 19.5 லட்சம் வாகனங்கள், புதிய வாகனங்கள் சாலையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அதே சாலைகள் தான், ஆக்கிரமிப்பு அகற்றுறது கிடையாது. அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான விபத்துகள் நடக்கும். தமிழ்நாடு அதிகமான விபத்துகள் நடக்கக்கூடிய முதல் மாநிலமாக இருக்குது. அது காரணம் அதிகமான வாகனங்கள். அப்போ இது என்ன, அப்போ வாகனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்க வேண்டியதான். அதே சமயத்தில்
பொது போக்குவரத்துக்கு வந்து மக்களை வந்து ஊக்குவிக்கணும். இப்போ ஜப்பான், ஃப்ரான்ஸ் நாட்டெலாம் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டு அதிபர்களே வந்து சைக்கிளில் போவாங்க, மெட்ரோ ட்ரெயினில் போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பொது போக்குவரத்துக்கு வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணி இதுக்கு அந்த அரசாங்கம் தான் முக்கிய காரணம். இப்போ பொங்கல்லாம் பாருங்கள், மக்கள் இன்றைக்கி வந்து ட்ரெயின் இல்லாமல், பஸ் இல்லாமல் அவ்வளோ அவதிப்படுறதுனால டூ வீலரில் சொந்த வாகனத்தில் போகிறாங்க. அப்போ இது வந்து அதிகமான விபத்துக்களை ஏற்படுத்தும். இது வந்து அப்போ வெளிநாடுகள்லாம் வந்து பயணம், போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து இதனால் தனிப்பட்ட வாகனங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான பெட்ரோல், ஃபியூவல் வந்து வேஸ்ட் ஆகும். இதனால் வந்து சுற்றுப்புறச்சூழல் மாசுபடும். அப்போ அதனால் நம்ம வந்து க்ரூட் ஆயில், பெட்ரோல் வந்து இறக்குமதி செய்கிறோம். அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதனால் அதிகமாக செலவு செய்யும். அப்போ அரசாங்கங்கள் வந்து மக்கள் வந்து தனிநபர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை வந்து என்ன செய்யணும், குறைக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் முக்கியமான நிறைய ட்ரெயின்ஸ் விடணும், அதேமாதிரி பஸ்ஸு விடணும், அதேமாதிரி சாலைகள் வந்து அகலப்படுத்தணும். இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இதை பற்றி இன்றைக்கி இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழ்நாடு விபத்துலேயும் முதல் மாநிலமாக இருக்குது. அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் டாப் 3ல் இதாக இருக்குது. 19 லட்சம் வாகனங்கள் வந்து 2024 மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான வருந்தத்தக்க செய்தி தான். இது வந்து நம்ம முன்னேற்றம்னு சொல்ல முடியாது, வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, வீக்கம் தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சன்னி லாய்டு இவரை பார்த்துருப்பீங்க. சைதாப்பேட்டை எஸ்எஸ்ஐ சிறப்பு. இந்த ஹவாலா பணம்னா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஹவாலா பணம். இந்த மாதிரி ஹவாலா பணம் எடுத்துகிட்டு போகிறவங்கள வந்து பிடிச்சி விசாரணை பண்ணி அவங்ககிட்ட வந்து பணத்தை வந்து மேலதிகாரிகள்கிட்ட அல்லது நீதிமன்றத்திலேயோ உரிய அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறதா வந்து இவங்களுடைய காவல்துறையோட வேலை. இதில் கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறார். அவரை பிடிச்சி 20 லட்சத்தை பணத்தை பறிமுதல் பண்ணி அதை வந்து ஒரு 3 பேர் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த ஒரு சமயத்தில் இதோட மூளையாக செயல்பட்டவர் தான் இந்த சன்னி லாய்டு. இவரை கடந்த ஒரு வாரமாகவே வந்து தேடிக்கிட்டாங்க. இவர் வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தோட சிறப்பு எஸ்எஸ்ஐ. இவர் வந்து இந்த மாதிரி கடந்த 5 வருடங்களாக இந்த மாதிரி பல பேர்த்தை மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து இந்த வீடெல்லாம் வாங்கியிருக்காரு, 1 கோடி ரூபாய்க்கு ஜிம்மெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு. இவர் வந்து பலமுறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அப்படி இருந்து இவர் வந்து மீண்டும் மீண்டும் இந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் செய்யப்பட்டு பதவியில் வரனால இந்த மாதிரி தொடர்ந்து வருது. இவர் வந்து இப்போ வந்து இந்த சன்னி லாய்டு அவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கைது பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா உத்தரகாண்டில் டேராடூனில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாட்டோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. காவல்துறையில் ஒழுங்கு முக்கியம், ஒழுங்கினம் அதான் வந்து இப்போதுக்குள்ள அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுக, பாஜக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் துவங்கிய தாவைக்கா வந்து 2026 தான் போட்டியிட போகிறாங்க. அப்போ திமுக தான் போட்டியிட போகுது ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு சமயத்தில் அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வேட்பாளர் வந்து அவர் அண்ணன் சீமானை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்க பேர் வந்து சீதாலட்சுமி. அதுதான் அவங்க தான் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் எல்லா முன்னணி பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பெஞ்சல் புயல் வந்து இந்த விழுப்புரம், கடலூர் போன்ற கடலோர மாவட்டங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுது. இதில் வந்து நிவாரணங்கள் வரல அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அது என்ன கிராமம், இருவேல்பட்டு அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த திருச்சி சென்னை ஹைவேஸை வந்து சாலை மறியல் இதில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு வந்து நிவாரணம் வேணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோன்னு. அப்போ அதை சரி செய்கிறதுக்கு அந்த மக்களோட போக்குவரத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மகன் சிகாமணியும் வந்து பேச்சுவார்த்தைனாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த யாரோ சில பேர் விசமிகள் வந்து அமைச்சர் மீது சேற்றை வீசினார்கள் அப்படிங்கிற கேஸ் அப்போயே ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு. அப்போ வந்து அந்த மக்கள் மீது யார் மீது நடவடிக்கைகள் நேற்றுக்கு வந்து காவல்துறை என்ன செஞ்சுருக்காங்க, வீடு வீடாக போய் அந்த கிராமத்தை சேர்ந்த சில ஆண்களையும் பெண்களையும் வந்து தரன்னு வீட்டிலேருந்து இழுத்துட்டு போகிறது, அது வந்து ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிடுச்சு. இதில் வந்து என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, பெண்களை கைது செய்கிறதுக்கு பெண் போலீஸார் தான் பயன்படுத்தணும், ஆனால் ஆண்களை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் போக இவ்வளோ நாள் கழித்து கிட்டத்தட்ட டிசம்பர் 3ஆம் தேதி இது பண்ணது, இப்போ ஏன் இதை நடத்தணும் அப்படின்னு இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தமட்டில் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் நமக்கு தெரியும். அது வந்து இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி பதிவு, இது பிப்ரவரி 8ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆம் ஆத்மி கட்சியோட வேட்பாளர் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அவர் எந்த தொகுதினா புதுதில்லி தொகுதியில் கான்ஸ்டியூன்சியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. இது ஒரு செய்தி எலெக்ஷனை பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
இந்த மதுரை தூத்துக்குடி அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு. அப்படின்னா கடந்த வாரம் மதுரை தூத்துக்குடி, அதாவது மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை தூத்துக்குடி வழியாக ஒரு ரூட்டு ட்ராக் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் இது வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை. ஒரு 2500 கோடியில் இது வந்து தூத்துக்குடி எம்பி கனிமொழியே கூட பலமுறை பார்லிமெண்ட்லேயும் பலமுறை வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மேலவட்டான் வரைக்கும், அதாவது தூத்துக்குடியிலேருந்து மேலவட்டான் வரைக்கும் ஒரு 18 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து ட்ராக் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் போடலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போதிய நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி மாநில அரசு மத்திய அரசு சொல்கிறது. மத்திய அரசு வந்து நிலம் லேண்ட் அக்விசிஷன், நிலம் கையகப்படுத்த பண்ணி முடியலை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கையில் ஐசிஎஃப்க்கு இந்த அம்ரித் பாரத் ட்ரெயினை பார்வையிட வந்த வருகை இருந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். தமிழ்நாடு அரசே வந்து இந்த திட்டம் வேணாம்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து உடனே ஒரு பரபரப்பாக ஏற்பட்டுச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு எழுதிய கடிதமே என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் வைஷ்ணவ் சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் இதுக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சர், தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரனுமே வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ரயில்வே துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அது வந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் திட்டத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு வேணான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தூத்துக்குடி மதுரை திட்டம் வந்து வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமைச்சருடைய காதில் வந்து தனுஷ்கோடிங்கிறது பதிலாக தூத்துக்குடின்னு விழுந்துருச்சு. அதனால தான் அமைச்சர் மாற்றி சொல்லிட்டாரு. அது ஏன் வந்து அந்த மாதிரி அவர் காதில் இருந்துச்சுன்னா, அந்த ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியில் இருந்தனால நிறையா அந்த இன்ஜினோட சவுண்டு, நிறைய சத்தங்கள் இருந்தனால தனுஷ்கோடிக்கு பதிலாக தூத்துக்குடி விழுந்துருச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி மதுரை திட்டம், அருப்புக்கோட்டை மதுரை திட்டம் கைவிடப்படலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ திட்டங்கள் கைவிடப்படாமல் நிறைவேற்றினா சரிதான் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து காங்கிரஸ் கட்சியோட புதிய தலைமை அலுவலகம் கோட்லா ரோடில் நேற்றுக்கு திறந்திருக்கு. நம்பர் 24 அக்பர் ரோடு அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான பிரதான அலுவலகம். இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ்காரன் பேரில் அந்த வைஸ்ராயெல்லாம் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆங் சாங் சூயி வந்து, அதாவது மியான்மரோட ஆங் சாங் சூயி வந்து அந்த இதில் இருந்தாங்க. திருப்பி 1979 காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அலுவலகமாக பயன்படுத்தி இருந்துச்சு. இந்நிலையில் 2009 வந்து கோட்லா ரோட்டில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய அலுவலகம் கட்டுவதற்கு கட்டுமானம் அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாமையாக இருந்துச்சு. நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்றுக்கு வந்து திறப்பு விழா நேற்று நடந்திருக்கு. அவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாமே கலந்துருக்காங்க. இதுதான் வந்து இன்னொரு பாசிட்டிவான செய்தி. அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த காட்டு தீ அது இன்னும் அணையவே இல்லை. தென்கொரியாவுடைய அந்த எமர்ஜென்சியை, அவசர பிரகடனையை அமுல்படுத்திய முன்னாள் அதிபர் அவர் கைது போன்ற பல செய்திகள் வந்து, அப்புறமேல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒரு மாடுபிடி வீரர் முகிலன் அப்படிங்கிறவர் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இன்றைக்கி துவங்குது போன்ற பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.